ஆறாம் தர பாட புத்தக சர்ச்சை, மொடியூலில் பல சிக்கல், கல்வி அமைச்சராக இருக்கும் ஹரிணிக்கு வந்த சோதனை, எதிரணிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிப்பு, என்ன நடக்கும்? மகுடன் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் சேகு, இது நோ டாபிக். இன்றைய தினமும் நாங்கள் நோ டாபிக்கினூடாக ஒரு முக்கியமான விடயத்தை எடுத்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கலாம் இது கொஞ்சம் டிலேயான தலைப்பு. அப்படி இல்லை, நாங்கள் பொறுத்திருந்தது இந்த பாராளுமன்ற அமர்வு நிறைவடையணும், அதற்கு பிறகு இந்த தலைப்பை பற்றி பேசணும். நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது எந்த சமூகத்தை எந்த குழுவை சார்ந்தவர்களை புண்படுத்துவதற்காகவோ வேதனைப்படுத்துவதற்காகவோ வருகின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. நாட்டிலே புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரணும், புதிய முறையில் கல்விகளை கற்பிக்கணும், அவமோதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். கல்வி சார்ந்த விடயங்களை வரவேற்கிறோம். உண்மையிலே பழமை வாய்ந்த கல்வி முறைகளை மாற்றி பாட புத்தகங்கள் சுமையாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுமைகளை குறைக்கணும். நிறைய டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவோ கற்பிக்கலாம், கற்பிக்க முடியும். உலக நாடுகள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கல்வி சீர்திருத்தத்திலையும் மாற்ற வரணும். இது எல்லோரும் ஏற்கக்கூடிய, எதிர்க்கப்படாத ஒரு விடயம். இப்போ நாங்க சம்பவத்துக்கு வரலாம். நிறைய விஷயங்கள் நீங்க செய்திகளின் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. திரும்ப 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 இந்த பழசை நான் கிண்ட விரும்பல. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா, பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் அல்லது சபாநாயகர் கிட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை நேற்று முன்தினம் எதிரணியினர் கையொப்பமிட்டிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபாநாயகரும் அதை கூறியிருக்கிறார். இந்த சிக்கலுக்கு காரணம் என்ன, இவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன என்பது பற்றி ஓரளவு தெரிந்தவங்க இருப்பீங்க. உண்மையிலே இந்த 6ஆம் தர கல்வி புத்தகத்தை அல்லது 6ஆம் தரத்திற்கான இந்த பாட மொடியூலில் ஒரு இணையதளம் தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்திருந்தன. badi.net என்கிற அந்த இணையதளம், அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணல, அதில் இருந்ததை சொல்றோம். இந்த இணையதளத்தினுடைய அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை ஒரு ஃபார்மேட் வடிவில் நிரப்பணும். இதுதான் பாட புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. 6ஆம் தர மாணவர்கள் என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வயதுடைய குழந்தைகள். இலங்கையினுடைய நாட்டினுடைய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற இந்த என்பிபி அரசாங்கம் அல்லது பாராளுமன்றத்திலே 159 ஆசனங்களை வைத்திருக்கின்ற அரசாங்கம், ஒரு பிரதமரினூடாக அவருக்கு கல்வி அமைச்சு பொறுப்பு இருக்கிறது, அதனூடாக சில விடயங்களை கொண்டு வராங்க. இப்போ இந்த சிக்கலான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஒரு பக்கம் இந்த விவகாரங்கள் உங்களுக்கு தெரிந்ததுனால நான் சுருக்கமா சொல்றேன். கல்வி அமைச்சினுடைய ஒரு உயர் அதிகாரி பதவி விலகுறாங்க. இப்போ இது தொடர்பில் விசாரணைக்கு முன்வைக்கணும், விசாரணை செய்யணும் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் பதியப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு அழைப்பு விடுக்கணும் என்ற முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எதிரணியினர், அதே போன்று கல்வி அதிகாரிகள், இப்படி நிறைய பேர் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருந்தாரு, காவிந்த ஜெயவர்தன் பேசியிருந்தாரு, அப்புறம் அர்ச்சுனா பேசியிருந்தாரு கடந்த 2 நாட்களாக. அதற்கு பிறகு ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய, நாங்கள் கல்வி அமைச்சர் எடுத்துக்கிறோம், பிரதமரை விட்டுருவோம், கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரிணி அமரசூரிய பேசியிருந்தாங்க. இந்த பாட புத்தக மொடியூல், நாங்க இந்த பாட புத்தகங்களை சீல் பண்ணிட்டோம், இதை நீ வெளியில கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த பாட புத்தகங்களுக்காக அச்சிடப்பட்ட நிதிக்கு என்ன ஆனது? எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு செல்லக்கூடிய இந்த பாட புத்தகங்களுக்கு செலவிடப்பட்ட நிதி என்ன ஆனது? இது மோசடி இல்லையா? இது ஒரு விதமான நாட்டினுடைய நிதியை முறையற்ற விடத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படியான குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. இது சார்ந்துதான் இப்போ நிறைய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலுமே நான் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல சொன்னேன், 12 வயது பிள்ளைகள், அவர்களினுடைய உடல் உறுப்புகள், நரம்புகள் அல்லது அவர்களுடைய ஏனைய விடயங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய காலம் அது. அந்த காலத்துல போயிட்டு தவறான இணையதளம் பற்றி ஒரு பாட புத்தகத்துல ஒரு மொடியூலா சேர்க்கிற வரைக்கும் இந்த கல்வி அதிகாரிகள் எங்க இருந்தாங்க? இந்த கல்வி அதிகாரிகள் என்ன செய்தாங்க? ஒரு பாட புத்தகத்துல, நாடு பூராகவும் விநியோகிக்கக்கூடிய பாட புத்தகத்துல இந்த கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகள் அதை முன்னாடியே பார்க்காம இருந்தாங்களா? அல்லது ஒரு பாட புத்தகத்தில் ஒரு பாடத்தை சேர்க்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இருக்கு, அந்த பாடத்தை அந்த திட்டத்தை உள்ளுக்கு கொண்டு ஒரு சிலபஸ், நான் சொல்றேன், ஒரு சிலபஸை நாங்கள் இணைக்கணும்னு சொன்னா அது பெரிய ப்ரோசஸ் ஒன்று போகணும். அப்ப அந்த ப்ரோசஸ் இல்லாம கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகள் அதை எப்படி வரவேற்றாங்க, அந்த கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்க என்கின்ற ஒரு விடயம் இருக்கு. புத்தகம் பிரிண்ட்டுக்கும் போயாச்சு,
புத்தகத்தை பிரிண்டும் பண்ணியாச்சு, இப்ப புத்தகத்தை தடையும் பண்ணியாச்சு. இது யாருடைய காசு? யாருடைய காசு இப்படி வீணடிக்கிறது? நாட்டுல ஒவ்வொரு மனிதனும் செலுத்தக்கூடிய வரியில வார காசு, நாட்டிலே நம்ம முதுகுல சுமைகளை ஏத்தி அந்த சுமைகளின் ஊடாக காசு பிடுங்கிறாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் அதிகமாக விலை, எல்லா விடயத்திலும் நாங்க டெக்ஸ் கட்டணும், எல்லா பொருட்களுக்கும் விலை அதிகரித்திருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம காசை யார் எப்படி பயன்படுத்துறது என்ற ஒரு சிக்கல் இருக்கு. அதே போலதான் இந்த பாட புத்தகங்களுக்குள்ள இது போல ஒரு பால் உறவுகள் அல்லது பாலியல் ரீதியான விஷயங்களை உள்ளடக்கிறது தவறு அப்படின்றத சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இது யாருக்கும் எதிரான ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு தொகுப்பு அல்ல என்றதை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். உண்மையிலுமே இந்த ஓரினை சேர்க்கை பற்றி பேசுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பா இந்த LGBTQ என்கின்ற சமூகத்தினரை அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும். அது நாங்க எங்கேயும் அதற்கு எதிர்ப்பு இல்லை. நீங்க அவங்களோட உரிமையை தாராளமா பெற்றுக் கொடுங்க. நீங்க அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிற நேரம் நீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அதை பெற்றுக் கொடுங்க. அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. 6ஆம் தர ஆங்கில பாடகத்தில் தான் இப்படி தன்பால் ஈர்ப்பு இணையதளத்தினுடைய தரவுகளை பதிந்திருக்காங்க. குறிப்பாக அந்த இணையதளத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு அதுல சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணணும். பிள்ளைகளுக்கு கீழே பெயர், நாடு, அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹைட், வெயிட், ஃபேவரட் ஃபுட் ஐட்டம், இப்படி நிறைய விஷயங்களை அதில் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் 6ஆம் தரமானவர்களுக்கு, இல்ல புதிய கல்வி மொழியில் கொண்டு வரவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா? இதை எவ்வாறு சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. எனவே இது தொடர்பில் இப்ப எதிர்ப்பு எழும்பி இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா என்கிட்ட அந்த ஆதாரங்கள் இருக்கு. இப்போ இன்னும் ஒரு சிங்கள பாட புத்தகத்துல அந்த புறவசி அத்தியாபனைய குடியேற்கல்வின்னு நினைக்கிறேன், குடியேற்கல்வியினுடைய பாட புத்தகத்தை இந்த LGBTQ பிளஸ் என்கின்ற அந்த அமைப்பு அல்லது அந்த பிரிவினருடைய கொடி, அந்த வர்ணங்களை எடுத்து அந்த புத்தகத்தினுடைய முகப்பு பக்கத்தை செய்திருக்கிறாங்க. அந்த புத்தகத்தினுடைய கவர் பேஜை அந்த நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. மெரூன், சிகப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம் ஆகிய நிறங்களை பயன்படுத்தி அந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு பொறுப்புள்ள கல்வி அமைச்சர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தேவைப்படாது. தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் விமர்சிக்க முடியாது, ரொம்ப தவறு. சமூகத்துல ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய அருண் அமரசூரிய விமர்சிக்கிறது ரொம்ப தவறு. அதுலயும் அவங்க பெண், யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் யாருக்கும் விமர்சிக்க முடியாது. அதுக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, யாரும் கொடுக்கல. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஆனா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, தனிப்பட்ட விடயங்களை அவர்களே வைத்துக் கொள்ளலாம். சில பிரிவுகளுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும்னா அவர்களே அதை பெற்றுக் கொடுக்கலாம், எந்தவித தடையும் இல்லை. ஆனா பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை கல்விக்காக இவ்வாறான விடயங்களை உட்புகுத்துறது வன்மையா ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஒரு மக்களாக இருக்கட்டும் எதிர்க்கிறாங்க. இப்ப இது தொடர்பில் நிறைய முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறாங்க. குற்றப்பிரிவுல பதிவு செய்திருக்கிறாங்க, போலீஸ் திணைக்களத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. இது மதகுருமார்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான விடயங்களை உட்புகுத்தாதீங்க, இது தவறான ஒரு விடயம். ஒரு கல்வி அமைச்சருக்கு தெரியாம ஒரு பாட புத்தகத்துல இப்படி ஒரு பாடத்தை இவ்வாறு அறிமுகம் செய்யறது என்ற கேள்வி கூட இருக்கு. எனக்கு தனிப்பட்ட கேள்வியாக இருக்கு, எனக்கு இது ஒரு தனிப்பட்ட விடயமாக இருக்கு. நாங்க எந்த குழு சார்ந்தோம், எந்த கம்யூனிட்டியை சார்ந்தோம் என்றது எங்களுக்குள்ள இருக்கணும். எங்களுடைய உரிமைகளை பெறுறதுக்கு நாங்க வேறையா போராடணும். ஆனா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் இந்த பிரஷரை நாங்க கொடுக்க கூடாது. எனவே இது போன்ற விஷயங்களை கல்வி அமைச்சு சரியாக செய்யணும், செய்திருக்காததால தான் இவ்வளவு குற்றச்சாட்டுக்கள் இன்றைக்கு கல்வி அமைச்சரின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சரியா பிள்ளையான்றதை விவாதிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா கல்வி அமைச்சர் என்ன பண்ணிருக்கணும், இந்த விடயங்களை ஆராய்ந்திருக்கணும். அவங்களுக்கு நேரம் இல்லையா? அதிகாரிகள் இருக்கிறாங்க, அந்த அதிகாரிகள் பார்த்திருக்கணும். இந்த புத்தகங்களுக்கு வெளியிட்ட காசை எவ்வாறு கவர் பண்ண போறாங்க? இப்போ லஞ்சம் ஊழல ஒழிக்கிறேன்னு வந்த NPP அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? லஞ்சம் ஊழல், இந்த மாதிரியான நிதி முறைகேடு, இந்த மாதிரியான விஷயங்களை பிடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு கீழே இவ்வளவு நிதி மோசடி நடந்திருக்குது அல்லது முறைகேட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத ஒரு விடயத்தை பாடநூலுக்குள்ள கொண்டு இப்போ முழு புத்தகங்களையும் சீல் பண்ணி இருக்கிறாங்க. இந்த காசெல்லாம் யார் தர போறது? எனவே இதற்காகத்தான் இப்போ நம்பிக்கையில்லா பிரேரணை பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் கீழே அவருடைய கல்வி அமைச்சராக இருக்கிற நேரம் அந்த அமைச்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனவே இது ஹரணி அமரசூரிய என்றவங்க படித்த ஒரு பட்டம் பெற்ற பல்கலைக்கழகத்துல பயிற்றுவிக்கிற அல்லது பேராசிரியராக ரொம்ப அனுபவசாலியாக இருக்கிறாங்க. அவங்க தலைமையின் கீழே இருக்கிற இந்த கல்வி அமைச்சில் இவ்வாறான செயற்பாடுகள் நடக்கிற நேரம் யாரை குறை சொல்றது, யாரிடம் போயிட்டு நாங்க முறையிடுறது என்ற ஒரு சிக்கல் இருக்கு. எனவேதான் இந்த புத்தகத்துல இது போன்ற விடயங்கள் தொடர்ச்சியாக உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. எனவே பிரதமர் ஹரிணி தன்னுடைய பதவியினூடாக LGBTQ உரிமைகளை பெற்றுக் கொடுக்கலாம், அந்த நிலை விடயத்துல அவங்க உறுதியாக
இருக்கலாம், சரியா? ஆனா அவங்க வந்து இத ஏனைய பிள்ளைகள் மத்தியிலும் சமூகத்தில் மத்தியிலும் நுழைக்கிறது எவ்வாறு, அதை எப்படி கொண்டு வரலான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதான் சொன்னேன், சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன விஷயங்களை நாங்க சொல்லி கொடுக்கணும். இப்ப வீட்டுல வந்து குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சமூகத்துல இப்ப நாங்க வளர்ந்த சூழ்நிலை, நாங்க வளர்ந்த கிராமங்கள்ல, நாங்க வளர்ந்த ஊர்கள்ல வந்து அந்த காலத்துல இதெல்லாம் பத்தி பேசுறதே இல்லை. இதெல்லாம் ஒரு அநாகரிகமான விஷயமா பார்த்தாங்க. இந்த குட் டச் பேட் டச் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அநாகரிகமா பார்த்தாங்க. பிள்ளைகள் அம்மா பக்கத்துல உட்கார்ந்தா என்ன வார்த்தையை பேசணும்ன்றது அம்மா அப்பா கவனிச்சு பேசினாங்க. பிள்ளை அந்த இடத்தை விட்டு அனுப்பிட்டு பேசினாங்க. அப்படி இருந்தும் அந்த காலத்துல நிறைய துஷ்பிரயோகங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனா இந்த காலத்துல கல்விக்குள்ள இதை கொண்டு வரணும். துஷ்பிரயோகத்தை பத்தி நான் பேச வரல. ஆனா பிள்ளைகளுக்கு எதை எதை கொடுக்கணும் என்றதை வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். கல்வி அதிகாரிகள் தெரிந்து கொள்ளணும், பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளணும். எனவே இந்த விவகாரம் இப்போ ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இப்போ இது தொடர்புல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கல்வி அமைச்சு பதவி ஹரணி அமரசூரியவிடமிருந்து பறிக்கப்படணும், அது என்பிபியினுடைய வேறொருவருக்கு கொடுக்கணும் என்றுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. ஆளும் எதிர்த்தரப்புகளில் கூட பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா இது போன்ற தொடர்ச்சியான விடயங்களை வந்து செய்யறது வந்து தவறான ஒரு விடயம். இதுல நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பாட விதானத்துல பாலியல் கல்வி என்றது வேண்டுமா வேண்டாமான்றது வந்து இரண்டாவது படி. ஆனா ஒரு பிள்ளைக்கு நாங்க ஆண் பெண் அல்லது ஆண் பெண் அல்லாத பிரிவினர் அல்லது அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கலாம். அதுல தவறு இல்லை. எல்லோரையும் மதியுங்க, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லோருடன் ஒன்றி வாழ பழகிக்கொள்ளுங்க. ஆனா பாலியல் உறவுல ஈடுபடுறதோ அல்லது பாலியல் ரீதியா நடந்து கொள்றது எப்படியோன்றதை வந்து கற்றுக் கொடுக்கிற பாடங்களை வந்து பாட புத்தகங்களுக்கு நுழைக்க கூடாது. எனவே இதுதான் ஒரு எதிர்ப்பாக கடந்த அந்த ஆங்கில 6ஆம் தர ஆங்கில மொடியூல் வெளியில வந்ததுக்கு பிறகு சர்ச்சையாகவே மாறி இருக்கிறது. எனவே நாங்க மக்களிடம் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விடயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பிரதமராக இருக்கிற கல்வி அமைச்சராக இருக்கின்ற ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணுமா இல்லையா? அவர் மீதான நம்பிக்கையில்லா அவர் மீது கொண்டு வந்திருக்கிற இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சரியா தவறான்றதுக்கு வந்து நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. உண்மையிலுமே ஊழல், மோசடி, லஞ்சம், கடத்தல், கொள்ளை, மாஃபியாக்கள் இப்படி எல்லா விடயத்தையும் போதைப் பொருள் இதெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொன்ன வந்த என்பிபி அரசாங்கத்தின் கீழே இப்படியான ஒரு தவறு வந்திருக்கு. ஆளும் தரப்புல யாரும் இதை பத்தி பேசுறாங்க இல்ல. ஆளும் தரப்புல எந்த உறுப்பினர்களும் இந்த விடயத்தை பேசுறாங்க இல்ல. நேற்று முன்தினம் பாராளுமன்றத்துல செவ்வாய்க்கிழமையில இருந்து பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம் பேசப்படுது. யாருடைய கருத்தும் இது தவறுன்னு ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. ஆனா அதிகாரிகளின் மீது குற்றம் சுமத்துறத, அந்த அதிகாரிகளின் மீது பொறுப்பு சுமத்துறத வளமையா இந்த என்பிபி அரசாங்கம் கொண்டிருக்கிறது. அதற்கான பல சம்பவங்கள் இருக்கிறது. மக்கள் ஏன் இன்னும் முட்டாளா சிந்திக்கிறாங்க, மக்கள் ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி கூட கேட்கிறாங்க. உண்மையிலுமே நீங்க அரசாங்கத்தை கொண்டு வந்தீங்க, ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க, அதிகாரத்தை கொடுத்தீங்க. ஆனால் அந்த அரசாங்கம் செய்யறது எல்லாத்துக்கும் மண்டிட்டு கிடக்காதீங்க. இது நம் சமூகம், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய நாடு. அதற்காக அரசாங்கம் தவறு செய்தாலும் அதற்கு மண்டியிட்டு இருக்காதீங்க. மண்டியிடக்கூடாது. தவறுகளை தட்டி கேளுங்க, தவறுகளை திருத்தறதுக்கு சந்தர்ப்பங்களை கொடுங்க. இது போன்ற அரசாங்கம் செய்கிற பிழைகள், அமைச்சர்கள் செய்கிற பிழைகள் எல்லாம் அந்தந்த அமைச்சில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் கீழே வருது, அந்தந்த அமைச்சினுடைய பொறுப்புகளுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி அமைச்சர்களோ அரசாங்கமோ அப்படியே நழுவி போகுது. இது நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கோம். கொள்கலன் விவகாரங்கள், இன்னும் பல விடயங்கள், கஞ்சா செடி வச்சிருந்த விவகாரங்கள், போலீஸ் அதிகாரியினுடைய விவகாரங்கள், இப்போ நிறைய பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். இப்போ இந்த கல்வி சார்ந்த இந்த மொடியூல் சார்ந்த விடயமும் கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கு கீழே வந்திருக்கிறது. எனவே இதை மாற்றணும். மக்கள் நினைத்தால் இந்த விடயங்களை தடுத்து கொள்ள அரசாங்கத்திற்கு பணிப்புரை விடுக்கலாம், இல்ல நீங்க அரசாங்கத்திற்கு எதிராக போராடலாம், அரசாங்கத்திற்கு எதிராக கோரிக்கை முன்வைக்கலாம், மனுக்களை கொடுக்கலாம், எவ்வளவு விஷயம் இருக்குது. எனவே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிரணியினர் எல்லோரும் சமர்ப்பித்திருக்கிறாங்க, கையொப்பமிட்டு இருக்கிறாங்க. இது வெற்றி பெறுமா இல்லையான்றதை பத்தி பார்க்கணும். அது பிறகுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது எப்போது எடுத்துக்கொள்ளப்படும், எப்போது விவாதிக்கப்படும் என்ற நேரம் தெளிவான விஷயங்கள் வருது. இப்போ இந்த விவகாரத்தில் வந்து பிரதமர் மீது முழுமையான குற்றச்சாட்டு இருக்கிறது. பிரதமர் ஹரணி அமரசூரிய மீது முழுமையான குற்றச்சாட்டு இருக்கிறது. எதிரணியினர் விமர்சிக்கிறாங்க. அவர் ஒரு பெண் என்று பார்க்காம கூட காதுகள்ல கேட்க முடியாத வார்த்தைகளை சொல்லி விமர்சிக்கிறாங்க. இந்த விமர்சனத்துக்கு யார் காரணம்? இந்த விமர்சனம் ஏன் வருது, எதற்காக வருது? பாட புத்தகத்துல கல்விக்கு கொடுக்க வேண்டிய அறிவை கொடுக்காம தேவையில்லாத விடயங்களை பூத்துறாங்க. இந்த 6ஆம் தர பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு இணையதள ஒரு வெப்சைட்டினுடைய தகவல்களை கொடுக்கிறது தேவையான ஒரு விஷயமா? ஐயா, வரலாற்று கல்வி இல்லாமலே போயிருச்சு. ஒரு காலத்துல வரலாற்று புத்தகம் நாங்க படிச்சிருக்கிறோம், இப்ப அது இல்ல. தமிழ் பேசு சமூகத்தினுடைய வரலாறு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது, வரலாறு எடுத்துக்கொள்ளாமல் விடப்பட்டிருக்கு, வேணுமென்றே செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில இது போன்ற தேவையில்லாத வெளிநாட்டு நிதி உதவிகளினூடாக இயங்கக்கூடிய அமைப்புகளை நடத்துகின்றவங்க இது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுற நேரம் இதுவும் கண்டிக்கத்தக்கது, எதிர்க்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இன்றைய நோ டாபிக்கை நாங்க இத்துடன் நிறைவு செய்யறோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய செய்த இந்த செயல் சரியா தவறா?
நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் என்ன நடக்க போகிறது? குழந்தைகளுக்கு இவ்வாறான கல்விகளை வழங்குறது நீங்க எவ்வாறு சிந்திக்கிறீங்க? நீங்க எவ்வாறு பார்க்குறீங்க? இவ்வாறான விடயங்களை நீங்க ஒரு பெற்றோரா ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையான்றது தெளிவாக சொல்லுங்க. உண்மையிலேயே பதவி பறிக்கப்பட வேண்டும், அவருக்கு வேறொருவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள் வருது. அதே போல இல்ல பதவியை ராஜினாமா செய்யணும்னு வருது, இல்ல இது கட்சிக்குள்ளே சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திலையும் பேசிக்கிறாங்க. எனவே இது தொடர்பில் உங்களுடைய கருத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு நோ டாபிக்கினூடாக சந்திக்கலாம். நான் சேகு. நன்றி, வணக்கம்.